தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மேலும் ஒரு அமைச்சர் பதவி கேட்கின்றார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு கொடுத்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். தற்போது திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த நாகப்பட்டினம் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்றுள்ளார். அந்த கட்சியின் மற்றொரு சட்டமன்ற உறுப்பினரான வாணியம்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சையத் ஃபாரூக் புதிய அமைச்சர் பொறுப்பேற்பு விழாவை புறக்கணித்தார். மேலும் தனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியுள்ளார். காதர் மொய்தீன் சமரசப்படுத்தியுள்ளார். தற்பொழுது தனது கட்சிக்குள் ஏகப்பட்ட புகைச்சல் கிளம்பியுள்ளதாகவும் மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் சையத் ஃபாரூக் தனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியுள்ளதாகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் தனது கட்சிக்கு மேலும் ஒரு அமைச்சர் பதவி வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். வாணியம்பாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சையத் ஃபாரூக் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இது ஜோசப் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அந்த கட்சிக்கு ரெண்டு எம்எல்ஏக்கள் தான். அதில் ஒரு எம்எல்ஏக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. இன்னொரு எம்எல்ஏ ஒரு ஆள் தான் இருக்கார், அவருக்கும் அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்குறாப்புல காதர் மொய்தீன். இது ரொம்ப வேடிக்கையான விஷயம். இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பாங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி 2 எம்எல்ஏ இருக்காங்க. அந்த கட்சிக்கு 2 எம்எல்ஏ தான். ஒரு எம்எல்ஏக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு. இன்னொரு எம்எல்ஏ தனக்கு அமைச்சர் பதவி வேணுங்கிறாப்புல. உடனே காதர் மொய்தீன் அவருக்கும் அமைச்சர் பதவி கொடுங்க அப்படிங்கிறாப்புல. இது ரொம்ப தவறான செயல். அரசியலில் ஒரு கட்சி ஏதோ பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைச்சிருச்சுக்கு அப்படின்னா தங்களுடைய ஆதரவில் தான் ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறனா அதுக்காக வேண்டி பாடப்படுத்தக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒரு அமைச்சர் பதவி 2 எம்எல்ஏ தான் இருக்குது. ஒரு அமைச்சர் பதவி கொடுத்ததே பெரிய விஷயம்தான். அதை விட்டுட்டு இன்னொரு அமைச்சர் பதவி வேணும்னா அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம், தவறான செயல். ஜோசப் விஜய் அரசு விரைவில் தனிப்பெரும்பான்மை பெறும். இடைத்தேர்தல் மூலமாக தனி பெரும்பான்மை பெற்ற பிறகு இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய ஆதரவுலாம் தேவை கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க ஆதரவுலாம் தேவை கிடையாது. அமைச்சரவையில் இருந்தால் இருங்க, இல்லாட்டினா போங்கன்றுவாங்க. அப்போ நடைய கட்டிட்டு போக வேண்டியது தான். இப்போ மேலும் ஒரு அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லி காதர் மொய்தீன் கேட்டிருக்காப்புல. ஜோசப் விஜய்க்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.